பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று கண்களின் வழியே அன்பை காட்டு தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு வாழும் வாழ்க்கை வேதமாகும் வானம் பூமி வசப்படுமே உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ பாவம் பார்த்தால் நியாயமில்லை பூவும் முள்ளாக மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும் அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க சொல்றேன், இவ்வளவு நாளா பண்ணலாமா வேணாமான்னு தவிச்சிட்டு இருந்த விஷயத்துக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். நாளைக்கே என் வயித்துல வளர்ற குழந்தைய ஆபாஷன் பண்ண போறேன். இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து மறுபடியும் வரணும்னு எதிர்பார்த்தேன். பண்ணிடு, நாளைக்கே அபாசன் பண்ணிடு. என்னங்க நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். உன் வயிற்றுல வளர கருவை அழிச்சிரு. இது எனக்கு தேவையில்லை. வேண்டாங்க, நான் ஏதோ ஒரு கோவத்துல உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் அப்படி சொன்னேன். நோ, நான் சொன்னதுதான். இதுல எந்த மாற்றமும் இல்லை. குட் நைட்.
வாப்பா விமல், ஏதாவது காஃபி டீ சாப்பிட்றியா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா. இப்போதான் வரவேல கடையில் சாப்பிட்டு வந்தேன். ஆமாம், என்ன கல்யாணம் இன்னைக்கு ரொம்ப டல்லாக கொண்டிருக்காங்க? எல்லாம் இந்த வீட்டோட பெரிய பொண்ணு மாலதியை பத்தி தான்ப்பா. ம், கேள்விப்பட்டம்மா. நீலம்மா சொன்னாங்க. மாலதி இங்கே வந்திருந்தாங்களாமே, அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையாம்மா? சின்ன பிரச்சனை இல்லை விமல், அவளோட தாலியே பறிபோற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க? கல்யாணி, அம்மா சொல்றதுல உண்மையா? ஆமாங்க, அவங்க மாமியார் இன்னொரு பொண்ணுக்கு அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றாங்களாம். அது எப்படி நம்ம விட்டுருவோமா? என்ன இந்த வீட்டுல கேட்க ஆளு நினைச்சாங்களா? ஏமா இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு உங்க பொண்ணு தனியா அமைச்சிங்க? அதான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல உங்க அம்மா, அவங்க தான் சொன்னாங்க இப்ப அனுப்பிடுங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கலாம்னு சொன்னாங்க. அம்மா, அவங்களுக்கு என்னமா தெரியும்? அவங்க கிராமத்து மனுஷி. கல்யாணி, கிளம்புங்க. மாலதி வீட்டு என்னது கேட்டு வந்துடலாம். வேண்டாம் விமல், அங்க போனா நாம தான் மூக்கு உடைஞ்சு வரணும். அந்த பொம்பளை அப்படியே உள்ட்டா அடிச்சிருவா. அந்த மாதிரி எந்த கல்யாண ஏற்பாடும் நடக்கல, எல்லாம் உங்க வீட்டு பொண்ணு மாலதி ஆடுற நாடகம்னு சொல்லுவாங்க. அவளுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, முதல்ல கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லப்பா, இவ்வளவு நாள் மாலதி உங்க வீட்டுல தானே இருந்தா, அங்க ஏதோ ஒரு பையனோட பழக்கம் ஏற்பட்டிருக்கும், அதனாலதான் உங்க வீட்டுக்கு வர துடிக்கிறா, கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லாம சொல்லுவாங்க. ஐயோ, என்னம்மா அது? அந்த அளவுக்கு மோசமானவங்களா? எப்படி கல்யாணி முன்ன பின்ன விசாரிக்காம அந்த குடும்பத்துல உங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப நல்லவங்களா தான் இருந்தாங்க, ஆனா இப்ப இந்த மாதிரி மாறிட்டாங்க. இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் முத்துசெல்வன் எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோமா? கல்யாணி சொல்றது எனக்கும் சரின்னு படுதுப்பா. கல்யாணி, உனக்கு எப்படி இன்ஸ்பெக்டர்லாம் தெரியும்? இப்ப அது முக்கியமாங்க. சேஃப்டிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுட்டா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அவங்க பாத்துப்பாங்க இல்லையா? ஆ ஆ, இப்ப கிளம்பலாமா? போலாம். அம்மா, நீங்க வீட்ல இருங்க, நானும் கல்யாணம் போயிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து சரிப்பா, வந்துடுறோம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வாங்க.
வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கா எனக்கா நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஆ? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் உங்க ஒய்ஃப்ல. ஓ அப்படி ஒன்று இருக்கா? நான் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி நீங்க பேசுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இருக்கட்டும், என் மனசை கஷ்டப்படுத்தினல்ல, இப்போ உன் மனசை கஷ்டப்படுது. இதெல்லாம் என்ன தப்பு? தப்பு செஞ்சவ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லலைங்க. ஏதோ என் சுயநலத்துக்காக அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. அதுக்காக இப்படி குடிச்சிட்டு வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. பேசுவேன்டி, அப்படிதான் பேசுவேன். கடவுளே, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரியலையா? உனக்கு தெரியாது இந்த உலகத்துல என்னடி இருக்கு? பசப்பி வேஷமா போடுற? ஆ? யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த நேரத்துல எப்படி நடிக்கணும் கத்து வச்சுக்கிற வித்தக்காரிடி நீ. இப்படி விதனாவாதமா பேசாதீங்க. ரேணுவையும் அவ தம்பியையும் ஆசிரமத்துல சேர்க்க சொன்ன, அத மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்கள மட்டுமா நீ சேர்க்க சொன்ன? என் மகன், என் ரத்தம், என் வாரிசு, அந்த பச்சை குழந்தைய கூட நீ ஆசிரமத்துல சேர்த்து சொன்னியடி. எவ்வளோ கல் மனசுடி உனக்கு. ஏதோ தெரியாம பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம தப்பு செஞ்சா மன்னிச்சிடலாண்டி, ஆனா தெரிஞ்ச தப்பு செஞ்சா எப்படி மன்னிக்கிறது? என் தப்ப நான் உணர்ந்துட்டேங்க. இனி அந்த குழந்தைங்க இங்கே இருந்துட்டு போகட்டும். இனி அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேங்க. உங்களுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். அதான் செஞ்சுட்டியடி. என்ன சொல்றீங்க? பார், உனக்கு விளக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. உன் வயித்துல வளர கருவை கலைக்க சொன்னனே, ஏன்டி பண்ணல? எப்படிங்க பண்ண முடியும்? ஒரு தாயோட வேதனையை புரிஞ்சுக்குங்க. ஏதோ உங்களை என் வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அபாஷன் பண்ணிக்கிறேன்னு சும்மா பயமுறுத்தினேன். நீங்க அதையே சாக்கா வச்சு இப்ப அபாஷன் பண்ணிக்கன்னு சொல்லி வற்புறுத்துறீங்க. ஏங்க இப்படி மாறிட்டீங்க? என் வயதுல வளர்ற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? கேள்வி அடி கேக்குற? உன்னால என் நிம்மதியே போச்சுடி. எல்லாம் நான் செஞ்ச பாவம்டி, நான் செஞ்ச பாவம். ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. டேய், நோ. நான் சொன்னதுதான். நான் சொன்னது செய்யல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. ஏங்க குழந்தைய கலைச்சாகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்க? உங்களுக்கு ஏன் மேல கோவம் இருந்தா என்ன திட்டுங்க, நான் அதை தாங்கிக்கிறேன். ஆனா வயித்துல வளர குழந்தைய போய் இங்க பார், ஏன் கலைக்க சொன்னேன்னு என்னால காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுவும் பிறந்துட்டா அப்புறம் என் குழந்தைய உன்னால பாத்துக்க முடியாது. என்னால பாத்துக்க முடியுங்க. ரெண்டுமே என் குழந்தைய நினைச்சு என்னால பாத்துக்க முடியும். இப்ப பேசுவ, ஆனா அப்புறம் எப்படி பேசுவேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி அப்புறம் நீ மாதிரி இருந்த, ஆனா வீட்டுக்கு வந்து ஒரே மாசத்துல என்னையே நிக்க வச்சு கேள்வி கேட்டல. இவரு எனக்கு ஒரே ஒரு குழந்தைதான். அது எனக்கும் செத்து போன என் பொண்டாட்டிக்கு பிறந்த குழந்தை மட்டும்தான். நமக்குள்ள குழந்தை வேண்டாம், குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு வேண்டாம். நீயா கலைச்சா நல்லது, அப்புறம் என்ன முரட நாக்கிறாவ. ஏய், இனிமே எனக்காக வெயிட் பண்ணாத. நான் வெளில சாப்பிட்டு வந்துடுவேன். நீ வேணா டைமுக்கு சாப்பிட்டு படுத்துக்க. நான் வந்தேன்னா போச்சிட்டு படுக்கிறதுக்கு எனக்கே தெரியும். சரியா? டேய், சித்ரா இருக்கால, அவ என்ன பண்ணா தெரியுமா? அத்தை, நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்கல்ல, பழைய சிலை எதுக்கு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு இங்க பாரு புதுசு புதுசா வாங்கி கொடுத்துருக்கா. நல்லா இருக்குல்ல? ஐயோ, இங்க வர்றா. இவர்தான் என் அக்காவோட ஹஸ்பண்ட். இவங்க அவங்க அம்மா. உன் பேர் என்னையா? கார்த்திகேயன் மேடம். எங்கயா வேலை பாக்குற? எஸ்டிகே பிரைவேட் லிமிடெட்ல சூப்பர்வைசரா வேலை பார்க்குறேன். கல்யாணி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேடம்? உங்க மனைவி பேரு தானே மாலதி? ஆமா மேடம்.
அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. மாலதி இப்பதான் காய்கறி வாங்க மார்க்கெட் போயிருக்கு, அதுக்குள்ள கூப்பிடுறீங்களா? கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கீங்க. வரதட்சணை கேட்டு மிரட்டி இருக்கீங்க அப்படின்னு கல்யாணி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையா? சொல்லையா, உன்னதான் கேக்குறாங்க. மேடம் அந்த மாதிரியும் நாங்கள் கொடுமைப்படுத்தல மேடம். இன்ஸ்பெக்டர் அம்மா, மாலதி எங்க மருமகளே இல்ல, நான் பெத்த மவ. இவங்க போய் சொல்றாங்க. எங்க அக்காவை நீங்க கொடுமைப்படுத்தி வீட்டு விட்டு துரத்தல. என்ன கல்யாணி, எங்க மேல இவ்வளவு அபாண்டமா அக்கிரமமா பழி சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி நாங்கள் கொடுமைப்படுத்தியிருந்தா அவ இங்க வாழ வந்திருப்பாளா இன்ஸ்பெக்டர்? அம்மாவும் பையனும் நல்லா நடிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர், இவங்கள நம்பாதீங்க. சித்ராங்கிற ஒரு பணக்கார பொண்ணை உங்க பையனுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க நீங்க முடிவு பண்ணல? எங்க மேல அப்படி என்ன கோபம் கல்யாணி? ஏன் இல்லாதையும் பொல்லாதையும் பழி சுமத்துற? அம்மா, யார் அந்த சித்ரா? அது எங்க அண்ணன் பொண்ணு மேடம். ஏதோ வேலை விஷயமா இங்க தங்கி இருக்கிறா. இப்ப எங்க அந்த பொண்ணு? இப்ப ஊருக்கு போயிருக்குது. உங்களை விசாரிக்காமலேயே உங்களையும் உங்க பையனையும் வரதட்சணை கொடுமையால உள்ள தூக்கி போட முடியும். மாலதிங்கிற பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் உங்களை வீட்டுல வச்சு விசாரிக்கிறேன். இல்லைனா ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிப்போம். மேடம் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க போய் சொல்றாங்க மேடம். இதோ எங்க அக்காவே வந்துட்டாங்க, நீங்க அவங்க கிட்டயே விசாரிங்க. நீதான் மாலதியா? ஆமா மேடம். உன் புருஷனும் உன் மாமியாரும் நகை கேட்டு தொந்தரவு பண்றாங்கன்னு சித்ராங்கிற பொண்ண உன் புருஷனுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாவும் உங்க தங்கச்சி கல்யாணி இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது உண்மையா? இல்ல மேடம், அது உண்மை இல்ல. அக்கா, நீ எதுக்கு பயப்படுற? தைரியமா சொல்லு. என்ன கல்யாணி, நான் யாருக்காக பயப்படணும்? என் புருஷனை என் மாமியாரும் நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. அப்புறம் நான் யாருக்காக பயப்படணும்? ஏமா கல்யாணி, உங்க அக்காவை எந்த கொடுமையும் பண்ணலன்னு சொல்றாங்க. நீ என்னடா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற? அக்கா, எதுக்கு இவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிற? இவங்க கொடுமைப்படுத்துறாங்கன்னு வீட்டுக்கு வந்து எப்படி அழுது புலம்பி சொன்னேன், அது இவங்க கிட்ட சொல்லுக்கா. கல்யாணி, ஏதோ மனக்குழப்பத்துல உன்கிட்ட அப்படி பேசிட்டேன். அதை பெருசா எடுத்துக்கிட்டு நீ போலீஸ் வரைக்கும் போவேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. சாரி மேடம், அந்த மாதிரி கொடுமை எதுவும் நடக்கல. என் மாமியாரும் என் புருஷனும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க. ஏன் கல்யாணி, நல்லா விசாரிச்சுட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? ஏன் எங்க நேரத்தை இந்த மாதிரி வீணடிக்கிறீங்க? சாரி சார். சரி மேடம், நீ வா. உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.